வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங். இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய சிஎம் பங்க் விசஸ் ஜே ஊசோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன். அண்ட் கைஸ், இது நான் என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கலாம். அதில் யார், ஜே ஊசோவை. இப்போது இதுக்கு பார்த்தேன் லைக்ஸை விட டிஸ்லைக், யூடியூப்போட அஃபிஷியல் சேனலில் பார்த்தேன், இவர் கண்டென்ட் இருப்பார்ல, லைக்கோட டிஸ்லைக் தான் அதிகமாக இருக்குது. 14,000க்கு மேலே டிஸ்லைக்கு, ஏதோ ஒரு 6,000 7,000 தான் லைக் இருக்குது போல். ஜே ஊசோவை மக்கள் எதிர்க்கிறாங்க. என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஜே ஊசோவுக்கு ஓவர் புஷ்ஷுங்க, கட்டும் புஷ்ஷு கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா ராயல் ரம்பில் வின் பண்ணுற வைக்கிறது, அதில் வின் பண்ணுற வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணுற வைக்கிறது பண்ணுறாங்களே தவிர சரியாக வச்சு பண்ண தெரியல. இப்போது அந்த வெள்ளை நைட்டு ஜே ஊசோ சிஎம் பங்கு சேர்ந்தா கண்டெண்டர் மேட்ச் விளாண்டாங்க, அதில் சிஎம் பங்கு வின் பண்ணிட்டாரு. ஓகே, அங்கே இது இல்லாமல் இந்த பேட்டில் ராயில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதுவும் பெரிய பெரிய ஆள்லாம் வச்சுருந்தாங்க. வச்சு இருந்தும் கூட இப்படி ஒரு இது பண்ணாங்கன்னா இது எப்படி நான் சொல்கிறது. திரும்ப ஜே ஊசோவை செலக்ட் பண்ணி திரும்ப ஜே ஊசோ விசஸ் பங்குக்கான மேட்ச்சே பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு இது என்னென்னா, திரும்ப ஜே ஊசோ கூட சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய இது பிளான் நடக்கலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயே பெட்டராக கூட நடக்கலாம். ரோமன் வந்து ஏதாவது பண்ணலாம். பட் ரோமன் வராத பட்சத்தில் அங்கே சென்டராக ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், ஜிம்மி ஊசோ. அது என்ன கதை சொல்கிறது, ஜே ஊசோ கீழே போய் போனார், ஜிம்மி ஊசோ தடுத்து நிறுத்தி காப்பாற்றினார். அதே ஜிம்மி ஊசோ போயிட்டு இவரே தள்ளி விடுறாருங்க. இவர் சுயநலவாதியாக மாறிட்டார் ஜே ஊசோ. அதனால் சொல்கிறேன், ஜிம்மி ஊசோ ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது அப்டேட் நியூஸ் வருதான்னு பார்க்கும். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு பக்கம் தான் போவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருங்க, ப்ரெடிக்ஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்டின் தீரி இருக்கார்ல, ஆஸ்டின் தீரி, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க காமிக்காமலே. கிரேசன் வாலரும் பார்த்திங்கன்னா இந்த நியூ டேயில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போது ஆஸ்டின் தீரியே சில இன்வால்மெண்ட் பண்ணுறாங்க. அப்சர்வர்ஸ் இவங்களாம் அந்த சர்வீஸ் சீரீஸில் இருப்பாங்க, பிராண்ட் பிரேக்கர் டீமில் ஜாயின் பண்ணுவாங்க, பிராண்ட் பிரேக்கர், பிராண்ட் சென்ட்ரிடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரூமர் வந்திருக்கு, ஆஸ்டின் தீரி டிவி ஷோவில் காமிக்கலாம், அவரு இன்னும் WWE தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க கைஸ், ஆஸ்டின் தீரி இருக்கார். இந்த செத்ராலன்ஸோட கூட்டாளியாக தான் இருப்பாருன்னு நினச்சேன். பட் செத்ராலன்ஸ் தான் நம்ம ஆளுங்க பெட்டரை பண்ணி தள்ளி விட்டானுங்க. இப்போ இன்ஜுரியில் இருக்கார். ஆஸ்டின் தீரி மேபி வந்து ஏதாவது பெரிய ஸ்டோரி லைன் இல்வான் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆவார்னு நினைக்கிறேன் கைஸ். அவர் நாள் டம்மியாக காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருடைய பவர்னா, அவர் சிங்கிள் புஷ்னா அவர் சேர போகிற டீம் என்னான்ற மாதிரி இருக்க போது. பிராண்ட் பிரேக்கர், பிராண்ட் சென்ட்ரிட் எவ்வளோ மொக்கையாக தெரிஞ்சாங்க, செத்ராலன்ஸ் கூட சேர பார்த்து எவ்வளோ டாப்பில் தூக்கி விட்ட மாதிரி ஆகிட்டாங்க. அதுமாரி தான் ஆஸ்டின் தீரிக்கும் அவருக்கும் ஒரு சம்பவம் வச்சு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் அண்ட் கைஸ், தலைவன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆனார். அதுலேயும் குறிப்பாக பேச வேண்டியது என்னென்னா, செத்ராலன்ஸுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பிளான்ஸ்லாம் சொதப்பி இதெல்லாம் இன்ஜுரி ஆகி இப்போது அதை பிளான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு டூர் வச்சாங்கல்ல, WWE அஃபிஷியல் சேனலில் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு லைவ் ஷோ நடத்துறது அப்படி இப்படின்னு இப்போ நடத்த போகிறாங்க. அதில் செத்ராலன்ஸ் ஃபோட்டோவும் இருக்குது. சர்வீஸ் சீரீஸில் செத்ராலன்ஸ் ஃபோட்டோ இருக்குது ப்ரோ அந்த போஸ்டருங்கன்னா, அது ஆல்ரெடி சர்வீஸ் சீரீஸில் செத்ராலன்ஸ்லாம் பிளான் போட்டு தான் வச்சாங்க. இன்ஜுரி ஆனிச்சு, அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் அந்த அவர் ஃபோட்டோ தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பட் அந்த டூரில் இப்போ தானே ரெடி பண்ணாங்க, அதில் இருக்குது. செத்ராலன்ஸ் இன்ஜுரி பெருசாக இல்லை, வெஸ்டர்மீனெல்லாம் கண்டிப்பாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 3 மந்த்தோ இல்லை 4 மந்த்தோ தான் இல்லாமல் போகலாமே தவிர 2 மந்தில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவன் ஆக மொத்தம் வெஸ்டர்மீனாவை அட்டன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் ஏதோ ஒரு அர்ஜென்ட் செத்ராலன்ஸுக்கு இன்ஜுரி ஏதோ பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் தான் தலைவனை இப்போது வாரங்கட்டி ரிலிங்குஷ் பண்ணி இப்போது 2 பேரும் மோதவே போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESPN WWE கான்ட்ராக்ட் ஒன்று போட்டாங்கல்ல, போட்டு பார்த்தீங்கன்னா ESPN WWE அதனால் ESPNுக்கு நல்ல லாபம் பார்க்கலான்னு நினச்சாங்க. பட் ESPNுக்கு நினச்ச அளவுக்கு WWE சம்பாரித்து கொடுக்கலையாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாங்க,
இப்போ WWE இவங்கள்ட்ட டீல் கொடுத்தது என்னன்னு தெரியல, சொதப்பல் மேலே சொதப்பல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஷோ பெருசாக நல்லாவே இல்லை. அப்படியே சும்மா சிம்பிளாக பேப்பர்லாம் சிம்பிளாகவே முடிக்கிறானுங்க. முன்ன கிரவுன் ஜுவலுக்குலாம் 7 மேட்ச் வச்சாங்க, 6 மேட்ச் வச்சாங்க. இப்போ 5 மேட்ச்சில் முடிக்கிறானுங்க. இது நல்லா இருக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இதுவாக இருக்க மாட்டேங்குது. 1, 2 தான் நல்லா இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா டம்மியாக முடிச்சிடறாங்க. ஒரு பேப்பர்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரிட்டர்ன்ஸ் இருக்க மாட்டேங்குது. அப்படியே சப்பையாக முடிச்சிட்ருக்காங்க. அதனால் ESPNக்கு WWE நினச்ச அளவுக்கு ESPNக்கு சம்பாரித்து கொடுக்க முடியல. அவங்க மேபி இந்த டீலை உடச்சிக்கலான்ற வாய்ப்பும் இருக்குது. பட் அதுக்குள்ளேயே உடைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் நிறைய இது இருக்குல்ல, WWE வெயிட்டை காட்டுற சம்பவம்லாம் இன்னும் இருக்குது. அதனால் இப்போதைக்கு உடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவும் இப்போ ஸ்டிஃபனி வெல்கேரும் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக டீம் அப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டீம் அப்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸ்டிஃபனி வெல்கேர் வேர்ல்டு சாம்பியன் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நிக்கி பெல்லா அவங்களோட தங்கச்சியா அக்காவா அதையே பெட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா பெட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்கோசரம்னா அந்த சாம்பியன்ஷிப் ஆர்வம், அந்த சாம்பியன்ஷிப் கூட வரவங்க வச்சோன்னா அவங்கள எப்படி பெட்ரை பண்ணிவிட்டு அதை பிடுங்க பார்ப்பாங்க. அதேமாரி அந்த சாம்பியனை தான் நிக்கி பெல்லா அடிக்கடி வாட்ச் ஆகுறாங்க, ரேண்டி ஆர்டன் மாதிரி. அதனால் சொல்கிறேன், ஸ்டிஃபனி வெல்கேரும் கடைசியாக முட்டி மோதி நிக்கி பெல்லாக்கும் ஸ்டிஃபனி வெல்கேருக்கும் இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக நிக்கி பெல்லா ஸ்டிஃபனி வெல்கேரை எதிர்த்து ஒரு மேட்ச் சண்டை போடுவாங்க. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு இதை ஒரு நல்ல ஸ்டோரியாக கொண்டு போவோம் நான் நினைக்கிறேன். நிக்கி பெல்லா ஸ்டார்ட்னு வந்தாங்க, அது மாதிரி வேர்ல்டு சாம்பியன்லாம் மோதி பார்த்தாங்க, முடியல. திரும்பி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஏன்னா ரிட்டையர் ஆன சூப்பர் ஸ்டார் தான். நிக்கி பெல்லாவும் அந்த மாதிரி தான். அவங்களும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு போவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க இன்னும் இருக்கிறதுக்கு இன்னும் சண்டை போடலாம். பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாதனா இப்போ போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு மீண்டும் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சம்பவத்துக்கு வருவோம். ட்ரூ மேக்கன்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டுக்கும் ட்ரூ மேக்கன்டையர் கண்டெண்டர் மேட்ச் நடந்தது. ஜாக் ஆஃப் ஃபோர்ட்டு இல்லை. அதனால் இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு இப்போது அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க WWE இன்ஸ்டாகிராம் அஃபிஷியலில். இப்போது இது என்ன ப்ரோ கதை? ரேண்டி ஆர்டன் ஆமாங்க, வாய்ப்பு இருக்குது. ஒன்று கோடியை பெட்ரை பண்ணி ட்ரூ மேக்கன்டையரை வின் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைனா ரேண்டி ஆர்டன் ட்ரூ மேக்கன்டையர் அட்டாக் பண்ணி கோடி கூட எவனையுமே மோதக்கூடாது, நான் தான் மோதி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கணும், மோதிரம் எல்லாத்தையும் அடிப்பண்ணன்ற மாதிரி அந்த கணக்கில் இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோத போகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. தலைவன் அப்படி மட்டும் ஒரு ஹீல்டன் பண்ணிட்டானா சோலி முடிஞ்சு. அதை பற்றி பின்னாடி பேசிக்கலாம். இவங்க கதையை பற்றி பேசுவோம். ஆல்ரெடி மேட்ச் நடந்தது, அதில் ரீட்டைன் பண்ணிட்டார் கோடி ரோஸை. திரும்ப பார்த்தீங்கன்னா விடாமல் அந்த சாம்பியன்ஷிப் நோக்கி போயிட்டுருக்காரு. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ மேக்கன்டையரை வின் பண்ணுவார் லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ரேண்டி இந்தியா தான் பெட்டராக பண்ணி ட்ரூ மேக்கன்டையரை வின் பண்ண வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணி வச்ச சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. எதாவது பண்ணி ட்ரூ மேக்கன்டையர் சாம்பியன்ஷிப் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் மேட்ச் போன டைம் அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த டைம் பக்காவாக மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளானு. இந்த டைம் மேட்ச் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸும் இதில் கவர் பண்ணிவிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் அண்ட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 பை பை கைஸ்.